மொத்தம் சனி பகவான் ராசி மண்டலத்தை 30 வருஷம் சேர்ந்து சுற்றி வர்றாரு. அதில் அவர் எடுத்துக்கக்கூடியது 2.5 வருஷம் இந்த அஷ்டம சனியும் 7.5 வருஷம் அந்த 7.5 சனியும் சேர்த்தா 10 வருஷம் மிக கடினமான பிரச்சனைகளையும் மிக கடினமான தொல்லைகளையும் தரார். எந்த ஒரு மிஷினையும் டெஸ்ட் பண்ணாதான் அதை குவாலிஃபை ஆகும், அந்த குவாலிட்டி பாஸ் பண்ணி குவாலிஃபை ஆகும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. அப்படி தான் மனிதனும் நம்ம பரீட்சை எழுதினா தான் அந்த பாடத்தை நம்ம பாஸ் பண்ண முடியும். அதாவது இந்த 10 வருஷம் மிகப்பெரிய துக்கங்கள், தொல்லைகள், கவலைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கும். இன்னொரு 10 வருஷம் சனி உங்களை கண்டுக்கவே மாட்டார். இன்னொரு 10 வருஷம் சனி உங்களை சூப்பராக எல்லாமே செய்வார். தான தர்மத்துக்கெல்லாம் பேர் போனவர், தராசுங்கிற துலாம் ராசியுடைய சிம்பல், அங்கே போய் உச்சம் பெறக்கூடிய நீதிமானவர், நீதியை வழங்கக்கூடியவர். இதில் ரொம்ப முக்கியம், அஷ்டம சனின்னு சொன்ன உடனே நான் 30 ஆண்டுகளில் சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 2.5 வருஷம் அஷ்டமத்து சனியில் சனி பிரச்சனை செய்வாரா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக செய்வார். ஆனால் யாருக்கு? அதான் $1,000,000 கொஸ்டின். சனி பிரச்சனை செய்யணும்னா நீங்கள் சிம்மராசியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மகரம், கும்பம் அவருடைய ராசியாக இருந்தாலும் பிரச்சனை செய்வார். சனி ஒரு தர்ம தலைவன், தர்மத்தின் தலைவன். அவர் சிம்மமா இதெல்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு யாராக இருந்தாலும் தப்பு செய்யலை அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் அமோகமான ராஜயோகங்களை தரக்கூடியவர் தான் சனி பகவான். நீங்கள் தப்பு செய்யலை, உங்கள் கர்மா க்ளீனாக இருக்குது, எந்த தப்பும் செய்யலை, அடுத்தவங்க கூடியே கெடுக்கலை, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு கண்ணா பின்னான்னு யாரையும் எதுவும் பண்ணலை, ஏமாத்தலை, இந்த தேவையில்லாத வார்த்தைகளை மற்றவங்க மேலே போடலை, சுயநலத்துக்காக எந்த வேலையும் செய்யலை, எந்த ஒரு ஏமாத்து, திருட்டு, பொய் வழக்கெல்லாம் எதுவும் பண்ணலை, பெண்களை முக்கியமாக தலைக்குறைவாக நடத்தலை, அசிங்கமாக பேசலை, தான் செய்ய வேண்டிய கடமையை பையனா, தாய் தந்தையருக்கு, கணவனுக்கு எல்லாத்துக்கும் செய்கிறோம், குழந்தைகளுக்கு செய்கிறோம், இதெல்லாம் இருந்ததுனாலே சனி உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சனி பகவான் எந்த சிம்ம ராசிக்கு சிம்மாசனத்தை தருவார்னா, உங்களுடைய கர்மா நீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி வேலை செய்யாது.